பேய் பாஸ் வீட்டிலிருந்து தப்பித்து வந்த பத்திரகாளி அவளது குடும்பத்தை சந்திப்பதற்காக வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். ரொம்ப நாள் கழிச்சு என் பிள்ளைகளை சந்திக்க போறேன். ரொம்ப ஆர்வமா இருக்கு. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா. அட பாவி மனுஷா, துரோகம் பண்ணிட்டியா? ஏய் 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 பாவி மனுஷா, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா? நான் உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சிட்டு இருக்கிறேன். நீ இவளை கல்யாணம் செஞ்சு கூட்டு வந்திருக்கியா? ஏய் என்ன விடு. நீ வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு பேய் பாச வீட்டுக்கு போய் ஒவ்வொரு நாளும் உசுர காப்பாத்தி காப்பாத்தி கடைசியா இங்க வந்து சேர்ந்தா நீ இந்த காரியத்தை பண்ணி வச்சிருக்கியா? ஏய் சும்மா அழாத, என்ன விடு. ஏண்டா பாவி மனுஷா, ஒரு 20 நாள் நான் இங்க இல்லங்கிற காரணத்தை வச்சுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, நீலாம் உருப்படுவியா? அண்ணா கழுத்தை நெரிச்சு என்ன செய்யற பாரு. Hey lady, get your hands off my husband. பாடி என் சக்கா லத்தி. அடிய கூலிங் கிளாஸ் மாட்டுன குரங்க, என் புருஷனை அடிச்சா உனக்கு எதுக்கு கோவம் வருது? ஒரு நிமிஷம். ஒன்ன இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. What? I don't even remember you. யாய் நீ அந்த பேய் பாஸ் வீட்டு முதல் நாள்ல. முதல் நாள் நள்ளிரவு 3:50. Yummy yummy okay okay hey hey yummy yummy didikalaiko listen for Africa. யாபுல நீ இங்கிலீஷ்ல நல்ல சூப்பரா பாட்டு பாடுறாமா. Hey, who are you? என் பேரு பத்திரகாளி கண்ணு. நான் புதுசா இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கேன். என் தாயி உன் பேரு என்னம்மா? My name is Jessica. Jessica. ஜெசிகாவா? பரவாயில்லம்மா, நல்ல பேரு. யாங்கன்னு ஈக்குமாறு குச்சியில மசாலா தடவி தட்டுல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியே, இது உடம்புக்கு ஒன்னும் செய்யாதா கண்ணு? Hey, this is called French fries. In the American country, we used to eat these French fries as a snack during our weekends and the movie times. பெரிய வெள்ளக்காரி பிள்ளையா இருப்பாளாட்டுக்கு. படன்னு இங்கிலீஷ்ல பேசுற, ஆனா எனக்கு ஒண்ணுமே விளங்கல. பேய் பாஸ் வீட்டின் ஹவுஸ்மேட்ஸ்களே, இந்த பேய் பாஸ் வீட்டின் முதல் நாளில் இன்று இரவு பார்ட்டி நடைபெற உள்ளது. எனவே ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மாடி, இந்த ஜெசிகாங்கற புள்ளைய காணோம். இவ போட்டோ மேல இண்டு மார்க் போட்டுக்குதே. அப்படினா இவளை கொன்னுட்டாங்களா? What are you looking about? அடி பாவி சிறுக்கி, நீ பேய் பாஸ் வீட்டு முதல் நாள்லயே போய் சேர்ந்துட்டான்னு நினைச்சேன். அப்ப நீ இன்னும் உசுரோட தான் இருக்கியா? யாண்டி, அப்போ என் புருஷனை கைக்குள்ள போட்டு வைக்கிறதுக்காகத்தான் முதல் நாள்ல பேய் பாஸ் வீட்டுல இருந்து உளுந்தடிச்சிட்டு ஓடி வந்தியா? ஏய், அங்க என்னடி சத்தம்? இங்க யாரு கயமுயான்னு கத்திட்டு இருக்கிறது? வாங்கத்தே வாங்க, அங்க கொஞ்சம் பாருங்கத்தே. உங்க மவன் என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்காருன்னு கொஞ்சம் பாருங்கத்தே. தவசை வாக்கு வேணா மாறும், துளசி வாசம் மாறாதுன்னு பஞ்சு டைலாகலா தப்பா சொல்லுவீங்களே. இப்போ நீங்களே பாருங்க, பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போது ரெண்டாவது பொண்டாட்டிய கல்யாணம் செஞ்சு கூட்டு வந்திருக்காரு பாருங்கத்தே. ஏண்டா முனியாண்டி, யாருடா இந்த பொம்பளை? எதுக்கு நம்ம வீட்டாண்டு வந்து கட்டிட்டு கிடக்கா?
என்னது யாரா? சொல்லுடா மவனே, யாரு இவ? எதுக்கு நம்ம வீட்டாண்டு வந்து கத்திட்டு கிடக்கா? எனக்கு இவ யாருன்னே தெரியலமா. இந்த பொம்பளைய நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. ஆனா துரோகம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன்னு நம்ம வீட்டு முன்னாடி நின்னு கத்திட்டு கிடக்குறா. அட பாவிகளா, என்ன யாருன்னு தெரியலன்னு போய் சொல்றீங்களா? எத்தே, நான் ராணி, நான் நியாயமானவள், தர்மமானவள்னு சொல்லுவீங்களே. இப்போ நீங்களே இப்படி போய் சொல்றீங்களே. ஏய், யாரடி நீ? என்ன எதுக்கு அத்தை நொத்தன்னு சொல்லிட்டு இருக்கறா? எத்தே, என்னத்தை இப்படி பேசுறீங்க? நான் தான் உங்க மருமவ. என்னது மருமவளா? காட்டு யானைக்கு சேலைய மாட்டின மாதிரி இருக்கா? நீ எனக்கு மருமவளாடி? அங்க பாருடி, சிம்ரன் மாதிரி செக்க செவேன்னு இருக்கா பாரு. இவதான் என் மருமவ. Thank you அத்தை. யாய் நிப்பாட்டுங்க. என்ன 20 நாள் நான் பியாய் பாஸ் வீட்டுக்கு போனதுனால எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அடே மொட்டை கண்ணு முனியாண்டி, பொண்டாட்டி உசுரோட இருக்கிறப்போ டைவர்ஸ் வாங்காம 2வது பொண்டாட்டிய கட்டுனா ஜெயிலுக்கு போவா தெரியுமா? அடியே காட்டு சிரிக்கி, உனக்கு எம்பட்டு தைரியம் இருந்தா என் மவன் சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு இருப்பா. என்னையே கழுத்தை நெரிச்சு தள்ளி விட்டுட்டியல. இனிமே எனக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. இனி உங்க உறவும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். யார் 2 பிள்ளைகளை மட்டும் வர சொல்லுங்க. நானும் என் பிள்ளைகளும் யார ஏதோ ஒரு ஊருக்கு போய் நாங்க பொழைச்சுக்கிறோம். சீக்கிரம் யார் 2 பிள்ளைகளையும் வர சொல்லுங்க. ஏய், யாரு வீட்டு பிள்ளையடி வர சொல்றா? நான் கஷ்டப்பட்டு வயித்துல வச்சு சுமந்த என் 2 பிள்ளைகளை தான் வர சொல்றேன். சீக்கிரம் வர சொல்லுங்க. பிள்ளைகளா, பிள்ளைகளா, எங்கம்மா இருக்கீங்க? அம்மா வந்திருக்க, சீக்கிரம் இறங்கி வாங்க மக்கா. நாம எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்கலாம். கீழே இறங்கி வாங்க மக்கா. அட பாவிகளா, என் பிள்ளைகளை என்னடா செஞ்சீங்க? என் பிள்ளைகளை ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டீங்களா? அம்மா, என் பிள்ளைகளா வந்துட்டீங்களா? அம்மா வாங்க பிள்ளைகளா, நாம ஏதாச்சும் வேற ஊருக்கு போய் பொழைச்சுக்கலாம். அம்மா கண்டிப்பா உங்க 2 பேரையும் படிக்க வச்சு நல்ல பெரிய ஆளா ஆக்குவோம் மக்கா. என்ன நம்பி வாங்க. யார் ஆண்டி நீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. என்னது ஆண்டியா? என்ன புள்ள இப்படி பேசுறா? அம்மா, அம்மா, யாருமா இந்த ஆண்டி? எதுக்குமா நம்ம வீட்டு முன்ன நின்னு கத்திட்டு இருக்கறாவ? 20 இயர்ஸ் வெட்டிங் அனிவர்சரி போட்டோகிராஃப் எடுக்க போறந்தானமா போனிய. இந்த ஆண்டிய எதுக்குமா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிய? யாய் பிள்ளைவளா, போதும் நிப்பாட்டுங்க. எல்லாரும் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிய? இந்த அம்மைய பிராங்க் பண்ணலான்னு நினைச்சு தயவு செஞ்சு முயற்சி செய்யாதிய. ஏற்கனவே என் மண்டை கொதிச்சு போய் கிடக்கு. கொலபரேஷன்ல என் மூளைய வெடிச்சிரு மாட்டுக்கு. இங்க பாருமா சுக்கி கண்ணு, நீதாமா தங்கமான புள்ள. ஒழுங்கா உண்மையை சொல்லுமா. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய பிராங்க் பண்றீங்களா? இல்ல ஆண்டி, நாங்க பிராங்க் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. Hey, African elephant, go to the Africa country. Don't come to our house. சுக்கி கண்ணு, பள்ளி கண்ணு, அநேகமா உங்க 2 பேருக்கும் யாரோ சூனிய வச்சுட்டாவன்னு நினைக்க மக்கா. தயவு செஞ்சு அம்மா பெறத்தால வாங்க மக்கா. அம்மா உங்களை கண்டிப்பா நல்லா பார்த்துப்ப மக்கா. ஒரு நிமிஷம், என் பேரு சுக்கின்னு உங்களுக்கு எப்படி ஆண்டி தெரியும்? அதானே, எங்க 2 பேரோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க 2 பேரு மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் புள்ளா சுக்கி கண்ணு, நீ போன வாரம் நடந்த பரீட்சையில கோழி முட்டை மார்க்கு தானே வாங்கினா. அதுக்கு முன்னாடி நடந்த காலாண்டு பரீட்சையிலையும் கோழி முட்டை தானே வாங்கினா.
ஓ மை காட், அன்பிலீவபிள். நான் பரீட்சையில முட்டை மார்க் வாங்குனது உங்களுக்கு எப்படி தெரியும்? அடியே குருவி கூடு மண்டை, நீ பரீட்சையில கோழி முட்டை தான் வாங்குவன்னு பிறந்த குழந்தைக்கு கூட தெரியுமுட்டி. என் பிள்ளைவனா பேய் பாச வீட்டுல உங்க 2 பேருக்காக தான் என் உசுர கையில பிடிச்சிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு அம்மா பிறத்தால வந்திருக்க மக்கா. ஏய் காட்டியானே, உனக்கு எம்பட்ட முறை சொல்றது, இது உன் குடும்பமே கிடையாது. உன் தலையில கீது அடிபட்டுச்சா, மெண்டலா கீது ஆயிட்டியா? நான் மென்டல் இல்லத்தே, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னைய மென்டல் ஆக்கிடுவீலாட்டுக்கு. அட கடவுளே, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காளே, முடியல. ஏம்மா பேத்திவளா, உள்ள போய் போட்டோலாம் எடுத்துட்டு வாங்கம்மா. ஆதாரத்தை பார்த்தாதான் இந்த காட்டு யானை இங்க இருந்து கிளம்புன்னு நினைக்கிறேன். ஆமா பிள்ளைகளா, சீக்கிரம் போய் எல்லா போட்டோவையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாடி. ஏய் காட்டு யானை, போட்டோவை காமிச்சதும் மேன்னு கத்திட்டு போயிடணும். அதை விட்டு இங்கேயே இருந்தா பிறகு போலீஸுக்கு பான் போட்டுருவோம் பாத்துக்க. சரி தே, நீங்க போட்டோவை மட்டும் காட்டுங்க, பிறகு நான் இங்க இருக்கவே மாட்டேன், போயிடுறேன். போட்டோ வந்துருச்சு. மாங்கல்யம் தந்து நானேன பொய் பொய் பொய். என்ன ஏஐ மூலமா பயன்படுத்தி போட்டோ எடுக்க பாக்குறீங்களா? இத நம்பவே மாட்டேன். அடியே காட்டியானே, இத நீ நம்ப மாட்டேன்னு தெரியுமுடி. பிள்ளைவளா, இன்னொரு போட்டோவையும் எடுங்கம்மா. இன்னொரு போட்டோவையும் பாருங்க. எப்படி இது சாத்தியம்? என் 2 பிள்ளைகளும் அந்த வெள்ளக்காரி கூட இருக்காவ. போட்டோ ஆதாரத்தை பாத்தீங்களா? இவங்க தான் எங்க அம்மா.